சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் முதல் மாச சம்பளம் என் அப்பா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏ ஆனந்தி, என்னடி அந்த கருணாகத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சம்பளம் கிடைச்சதே நினைச்சு சந்தோஷப்படாம எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? அக்கா, இந்த பணத்தை நான் கையில வாங்க எம்பிட்டு கஷ்டப்பட்டேன்னு நினைச்சு பார்த்தேன். ஊர்ல பொறுப்பு இல்லாம எதையாவது உடைச்சிட்டேன்னா ₹1 சம்பாதிக்க உங்க அப்பா எம்பிட்டு கஷ்டப்படுறாருன்னு தெரியுமா? உனக்கு ஏதாச்சும் பொறுப்பு இருக்கான்னு என் ஆத்தா என்னைய வஞ்சிட்டே இருக்கும். ஆனா அப்ப நான் அதை பெருசா நினைச்சதே இல்ல. ஆனா இப்பதான் புரியுது, ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்க எல்லாரும் எம்பிட்டு கஷ்டப்படுறாங்கன்னு. ஆண்டவன் இது நாள் வரைக்கும் நான் படாத கஷ்டத்தெல்லாம் இந்த ஒரு மாசத்துல எனக்கு கொடுத்துட்டான். இந்த பணத்தை வாங்கறதுக்குள்ள நான் எவ்வளவோ போராட வேண்டியதா போச்சு. ஆனாலும் அது எனக்கு பெருமையா இருக்குதுக்கா. எம்பிட்டு கஷ்டப்பட்டாலும் இந்த பணம் என் குடும்ப கஷ்டத்தை சரி பண்ண போதுன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாவும் இருக்குது, நிம்மதியாவும் இருக்குது. நான் பட்ட கஷ்டம் எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியல. அந்த ஆண்டவன் என்னைய இன்னும் எம்பிட்டு வேணாலும் கஷ்டப்படுத்தட்டும், அத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லக்கா. எல்லாத்தையும் என் குடும்பத்துக்காக நான் தாங்கிக்கிடுவேன். ஆனந்தி, கூட வேலை பாக்குறவங்க கிட்ட கைமாத்தா 100 200ன்னு நிறைய வாங்கிட்டு மறந்துட்டேன். ஆனா அவங்க மறக்காம சம்பளம் வந்தோடனே கேக்குறாங்க, என்கிட்ட 500 ரூபாய் தாளா இருக்கு, உங்ககிட்ட 100 ரூபாய் தாள் இருக்குல்ல, அதுல ஒரு 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் தாள் தரியா? இல்ல சௌந்தர்யா, என்கிட்டயும் 500 ரூபாய் தாள் தான் இருக்கு. அப்படியே இருந்தாலும் இதுல இருந்து ₹1 கூட நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது நான் வாங்கின முதல் மாச சம்பளம். இந்த காசை என் அப்பாக்கு நான் அப்படியே அனுப்பி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்பதே இத நேர்ல அவர் கையில கொடுத்து அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பெருமை எனக்கு கிடைக்கும். அவரதே இத முத எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னைய தப்பா நினைச்சுக்காத சௌந்தர்யா. அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டா, நான் சில்லறை கொடுத்துக்கிறேன். ஆனா நீ மொத்த சம்பளத்தையும் வீட்டுக்கு கொடுத்துட்டேன்னா உன் செலவுக்கு என்ன பண்ண போற? எனக்கு என்னக்கா செலவு?
தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய், குளிக்கிற சோப்பு, துணி சோப்பு அம்புட்டுதேன். அதை வாங்கறதுக்கு 200 ரூபாய் போதும்க்கா. அன்னன்னைக்கு சாப்பாடு ஹாஸ்டல்ல கொடுத்துடுறாங்க. வேலைக்கு வர்றதுக்குதே அழகி இருக்குதுல்ல, என்னை ஜம்முன்னு கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டுற போது. நான் செலவு பண்ற 200 ரூபாயை கூட எங்க அப்பாவுக்கு அனுப்பிட்டுதே அவர் கையால வாங்குவேன். ஆனந்தி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உங்க அப்பா அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளையா பொறக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த பணம் மொத்தமும் என் அப்பா கைக்கு தான் போகணும். மஜாப்பா மஜாப்பா. இதா 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 இதா. ஏய் ரெடிடா வாடா. பாத்தி கம்மி ஓகே. சந்தோஷ் சொல்றா. அங்க பாரு, அங்க பாருடா. இந்த தடவை சல்மா டீம் கப்படிச்சு எவ்வளவு பில்டப்பா வராங்க பாரு. எதுலயும் நான் தோக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப மொத்தமா தோத்துட்டு நிக்கிறேன். Welcome girls, welcome. Thank you sir. Congrats coach. தேங்க்யூ சார். Thank you. Every year boys team தான் win பண்ணிட்டு இருந்தாங்க. First time நீங்க girls team கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. But you are prove the talent. Boys சாதிக்கிற எல்லா விஷயத்தையும் girlsஆலயும் சாதிக்க முடியும்னு சல்மாவும் டீமும் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. கரெக்ட் சார். எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு. ஆனா சல்மா ஆப்போனன்ட் டீமுக்கு தண்ணி காட்டிட்டா சார். ஷட்டில் கோர்ட்ல பயங்கர ஃபயரா விளையாடினாங்க சார். சல்மா நம்ம காலேஜ் டீம் கிடைச்ச ப்ளஷர் சார். வெரி குட் சல்மா. Thank you sir. சல்மா, இந்த வருஷ சாம்பியன் நீதான். நோட்டீஸ் போர்டில் எக்ஸ் சாம்பியன் சந்தோஷ் போட்டோவை எடுத்துட்டு உன்னோட இந்த போட்டோவை பின் பண்ணு. போமா போய் போட்டோ ஓட்டு. இந்தம்மா போட்டோ. Come on, go ahead. வாங்க போலாம்.